கவின் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர் எதிர்பார்த்துட்ருக்கோம், தேடிகிட்டு இருக்கோம். மினிமம் 2 crore பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் என்ன வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எங்கள் கம்பெனியில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நாங்களே திருப்பி ரீசேல் பண்ணி கொடுப்போம். லேஅவுட் போடுறதுக்கு நாங்கள் சில இடங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான இன்வெஸ்டர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. லேஅவுட் போட்டு ஒரு குயிக்காக நாங்கள் சேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நல்ல ஒரு ரிட்டர்ன் நாங்கள் வந்து கொடுப்போம். ஆனால் நல்ல ஒரு இன்வெஸ்டராக நாங்கள் தேடிட்டுருக்கோம். யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எங்கள் கம்பெனி நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஒரு தடவை எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு நல்ல இன்வெஸ்டர் தான் தேடிட்டுருக்கோம். தேவைப்படுறேன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. கவின் ரியல் எஸ்டேட் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு 24 அடி ரோடு, சின்ன ஒரு கேட்டர் கம்யூனிட்டி. நிறைய லக்ஸரி பங்களாஸ் வீடுங்க தான் இருக்குது இந்த இடத்துல. பக்கத்தில் 2 வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி, அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. 24 அடி ரோடில் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வேக்கண்ட் லேண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஈஞ்சம்பாக்கம் பக்கத்தில் வந்து இந்த பில்டிங் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, ரொம்ப நியர்பை மெயின் ரோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 1 கிரவுண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து 1 கிரவுண்டுக்கு கீழே இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துருக்கோம். ஒரு வேக்கண்ட் லேண்டு இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த வீடு கட்டுறாங்க பாருங்கள் லைனாக. இதுக்கு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 32 அடி ஃப்ரண்டேஜ், 32 அடி ஃப்ரண்டேஜ், 60 கிட்டத்தட்ட வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 32க்கு 2003 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸாக்டாக சைஸ் நான் சொல்லிடுறேன். 62.6 வரும். 32 அடி ஃப்ரண்டேஜ், ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. 32க்கு 62க்கு 62.6, 62 அடி. மேபி பேக் சைடும் உங்களுக்கு வந்து ரோடு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், பேக் சைடும் வந்து ரோடு இருக்குது. 2 பக்கமும் ரோடு இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பின் பக்கமும் நீங்கள் வந்து கேட் வச்சுக்கலாம். பின் பக்கமும் ரோடு இருக்குது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 62.6. இந்த பக்கமும் பாருங்கள், புதுசாக வீடு தான் கட்டிருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு பெரிய ரோடு தான். நல்ல ஒரு டீசன்ட் லொக்காலிட்டி. ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, 2003 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 12,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள். ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 12,000 rupees per ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 2.40 அந்த ரேஞ்சில் வரும். பின் பக்கம் 30 feet ரோடு நினைக்கிறேன். முன்னாடி வந்து 24 தான். நான் மெஷர் பண்ண வரைக்கும் 24 தான் வருது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுங்க எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.